மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அடித்து விடுவானா? மக்களே, பேசி பேசியே வளர்ந்த கட்சி இன்னைக்கு தன்னுடைய பேச்சால கூடாரத்தை காலி பண்ணி ஏன்னா கட்சி அழிக்கும் நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுதான் நாம் தமிழர் கட்சி. மக்கள் விரும்பாத, மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு கூட்டணியை ஏற்படுத்திக்கிட்டு தன்னுடைய சுய லாபத்துக்காண்டி அந்த கூட்டணியை வச்சு மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு கூடாரத்தை அவங்களும் காலி பண்ணிட்டு கூடாரம் வந்து எம்டி ஆகி ஈவர்க்கம் நிலைமையில இருக்கிறவங்க தான் ஏடிஎம்கே. அந்த வகையில பேசி பேசிய தன்னுடைய கட்சியை வளர்த்து ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை பிடித்து இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே வேரூண்டி ஆழமனமாக நிற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அந்த கட்சியை சார்ந்த ஒரு சிலர் பேசக்கூடிய பேச்சால கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பேர் ஏற்பட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தியை சம்பாதிக்குதா அப்படிங்கறதா மக்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா எழுந்திருக்கு. சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அடித்து விடுவானா? அப்படி முதல்வர் குறித்த இந்த மார்க்காண்டன் பேசிய பேச்சு தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி அவரு கூத்தாடியா இருந்தாரு, சினிமா துறையில இருந்தாரு, என்னவுமா இருந்தாரு, அதெல்லாம் வந்துகிட்டு முடிஞ்சு இன்னைக்கு மக்களுடைய அங்கீகாரத்தை விட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அரியணையில அமர்த்திருக்காங்க மக்கள். அப்படிப்பட்ட முதலமைச்சரை தரங்கட்ட என ஒரு குறைவான ஒரு தாழ்வான மனப்பான்மையில பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. முதல்வர் அவர்களை எலும்பு உடைச்சிடுவேன், இவன் மானங்கட்ட முதலமைச்சரு, உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு ஒருமையில பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் வந்து அவங்க ஆட்சியில இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை நம்மளுடைய கட்சிக்காரங்க எழுத்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு வேதனையோட தான் கண்முழிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவுமே ஒரு மன சங்கடத்துல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு அது மாதிரிதான் வந்து அந்த கட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்தும் வகையில ஒரு சிலரோட பேச்சுக்கள் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன பேசுறாங்க அப்படின்னா, மானங்கட்ட முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன், நாங்கெல்லாம் என்ன கோமாளிகளா? நீ சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டி பாரு, உன்னோட எலும்பை உடைச்சிட்டு தான் நாங்க வெளியில வருவோம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை வந்து பேசி இன்னைக்கு கைதா இருக்காரு மார்க்காண்டன். வாங்க கொஞ்சம் அந்த வீடியோ பார்த்து வந்துருவோம். நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அடித்து விடுவானா? அதாவது என்ன சொல்ற அப்படின்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு